59 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி பண்ணிட்டு இருந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக 3வதாக நான் ஒருத்தன் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பிடிக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தவர் தான் விஜய். இன்னைக்கு இவரை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்ற இந்த ஒரு செய்தியை யாருமே நம்ப முடியாத, ஆனால் இப்படியும் நடக்கும், அரசியலில் இப்படியும் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு உண்மையை மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏன் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா, திமுகக்கு ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா, அதிமுக வேண்டாம், அதிமுக வந்துட்டாங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு, இந்த பக்கம் திமுகக்கு நீங்கள் ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னா இவங்க ஒரு தீய சக்தி, இத்தனை வருஷம் நம்மளை ஆட்சி பண்ணியும் இவ்வளோ பணத்தை இவங்க கொள்ளையடிச்சாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இங்கே உண்டு. இதை இவங்க வச்சாங்க அதிமுக சார்பாக, ப்ளஸ் டிவிகே. இப்போ டிவிகேன்ற ஒரு காமன் எனிமியை காலி பண்ணணும்னு சொல்லி இந்த 2 பேரும் இப்போ ஒன்று கூடி வராங்க அப்படின்ற ஒரு அதிசயமான, நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது சரியா தவறான்றதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் இவங்க பண்ணுற விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா விஜய்க்கு 3இல் 1 விழுந்த ஓட்டில் 3ல் 1 மோர் தென் 35%, 34.92 எக்ஸாக்ட்லி அவருக்கு ஓட்டு இருக்குது. இது நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ எனக்கு ஒரு நாவல் ஞாபகம் வந்துச்சு. இந்த லெப்பர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாவல். அது ஜூசிப்பே டொமாசி டி லாம்புதூசா அப்படின்ற ஒரு இத்தாலியை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு ஃபேமஸான ஒரு நாவல். இந்த நாவல் எப்படி எனக்கு தெரியும்னா, மார்டின் ஸ்கோர்செஸி ஒரு புகழ்பெற்ற ஒரு திரை இயக்குனர். இவர் இவருடைய 10 திரைப்படங்கள், இவருக்கு பிடிச்ச 10 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் நிறைய டைம் ரெக்கமெண்ட் பண்ண படம் இந்த படம், த லெப்பர்ட் அப்படின்ற இந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். 63ல் இந்த படம் வந்திருக்கும். இந்த படம் இதுவும் நீங்கள் பார்க்கணும். இது ரொம்ப லென்த்தியான ஒரு படம். ஆக்சுவலி நாவல் படிக்க முடியாதவங்க இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். மார்டின் ஸ்கோர்செஸி இவங்களுடைய ஃபேமிலி தே கம் ஃப்ரம் சிசிலி. ஓகே, இந்த நாவலுடைய கதைக்களமும் சிசிலி எங்கே இருக்குன்னா இத்தாலி நாட்டில் நீங்கள் மேப்பில் பார்க்கலாம். இத்தாலி இப்படி அந்த மெடிட்ரேனியன் சீக்குள்ளே இப்படி வந்திருப்பாங்க. அந்த நாடு கீழே ஒரு சின்ன தீவாக அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கும் இந்த பகுதி. இதுக்கு பேர் தான் சிசிலி. இந்த சிசிலி அப்படின்ற இந்த தீவில் இந்த ஸ்டோரி நடக்கும், இந்த நாவல். இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாவல். இந்த நாவலில் இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இன்றைக்கி நடக்கிற இந்த சம்பவங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னால் வந்து போகும். இத்தாலி அப்படின்ற ஒரு நாடு இன்னைக்கு இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்ச ஒரு நாடாக இன்னைக்கு இருக்காங்க. ஆனால் 1860s இவங்கெல்லாம் ஒன்றா இல்லை. பல சின்ன சின்ன பகுதிகளாக இவங்க பிரிஞ்சு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்ல, நோபல் மேன் இருப்பாங்க, அரிஸ்டோக்ராட்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்க, எலிட்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பகுதியை இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு இவங்க இதை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படி நம்ம ஊரில் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னால் எப்படி இங்கே நம்ம ஊரில் சின்ன சின்ன அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி பல பகுதிகள்லாம் இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தோமா, இதே மாதிரி அங்கேயும் உண்டு. இப்போ இந்த சீனுக்குள்ளே ஜூசப்பே கரிபால்டி அப்படின்ற ஒரு நேஷனலிஸ்ட், இவர் இந்த சீனுக்குள்ளே வராரு. நம்மலாம் இப்படி பிரிஞ்சு போயிட்டோம், இது வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒன்று கூடி நம்ம ஒரு ஒருங்கிணைந்த இத்தாலியை நம்ம அமைக்கலாம். இத்தாலின்ற ஒரு நாடு, நம்மளுடைய மொழி ஒரே மொழி தான், நம்மளுடைய பண்பாடு ஒரே பண்பாடு, ஒரே மதம், எல்லாம் ஒன்று தான். ஆனால் நம்ம இப்படி பிரிஞ்சு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு நேஷனலிஸ்ட் அப்படின்றதுனால இவங்களெல்லாம் ஒன்றிணைக்கிற வேலை இவர் பண்ணார். அதுக்கு பல பேர் மறுப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா நம்ம இப்படி ஒன்றிணைஞ்சு வந்தோம்னா இங்கே ஒரு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இங்கே வரும், எல்லாம் ஓட்டு போடுங்கப்பா, ஓட்டு போட்டு மக்கள் யாரை சூஸ் பண்ணுறாங்களோ இவங்க வாங்கன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்கன்னு இங்கே உள்ள லோக்கல் நோபல்ஸ் இருப்பாங்க இல்லையா, பணக்காரங்க, அதிகாரம் படைச்சவங்கெல்லாம் பயந்தாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. யாரெல்லாம் இணைய மறுத்தாங்களோ இவருடைய படைகளை அங்கே கொண்டு போயிட்டு கட்டாயப்படுத்தி மிலிட்ரி கேம்பெயின் பண்ணி இவங்களை தோற்கடிச்சார். இத்தாலியில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு பகுதியை அங்கே ஒரு குரூப் இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதையும் தாண்டி போப், கேத்தலிக் திருச்சபையினுடைய தலைவரான போப், இவருக்கும் அங்கே அதிகாரம் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணாருன்னா இவருடைய ஆட்களை வச்சு இவங்க ஒரு சில பகுதியை இவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. சவுத் சைடு இந்த சிசிலி தீவை சுற்றி இருக்கிற இந்த குட்டி குட்டி பகுதிகளை யார் ஆட்சி பண்ணான்னா கிங்டம் ஆஃப் 2 சிசிலிஸ் அப்படின்ற அந்த ஒரு மன்னர் பரம்பரை இவங்க இதை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க, யாருமே ஒன்று சேர்றதுக்கு ரெடியாக இல்லை. இவர் இங்கே ஒரு படையெடுப்பை மேற்கொண்டார். ஜூசப்பே கரிபால்டி அப்படின்ற இந்த நபருக்கு அங்கே மக்கள் ஆதரவு பெருகும்போது இவங்களுக்கு இந்த ஆண்டு முடித்த இந்த ஆட்களுக்கு அதிகாரத்தை விட்டு கொடுக்க பயம், அதிகாரத்தை விட்டு கொடுக்க மனசு இல்லை. டான் ஃபேப்ரிசியோ அப்படின்ற ஒரு வயது முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி, அங்கே உள்ள ஒரு நோபல் மேன், இவர்
அந்த அந்த சிசிலி தீவுக்கு சுற்றி இருக்கிற ஒரு சின்ன பகுதி சாலினா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தீவு இருக்கும். இந்த தீவை இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இவருடைய குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரே குடும்பம் ஒரே ஆட்சி. ஓகே, இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கும் கரிபால்டி இந்த நேஷ்னலிஸ்ட் இவர் 1860s இவங்களுடைய பகுதியை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக உள்ளே வருவார். ஆனால் இவங்க நினச்சிட்டு இருந்த மாதிரி, இந்த அரிஸ்டோக்ராட்ஸ் நினச்சிட்டு இருந்த மாதிரி பழைய மாதிரிலாம் ஆட்சி முறை இல்லை. ஏன்னா இங்கே ஒரு புதுசாக ஒரு முறை இங்கே மக்கள் இவங்கள ஏற்க ஆரம்பிச்சிருக்காங்க. கரிபால்டிக்கு அங்கே மக்களுடைய ஆதரவு பெருகுது. இதை பார்த்து இவங்களுக்கு பயம். ஆனால் வேறு வழி இல்லை. இந்த பழைய முறை இருக்கு இல்லையா, ஓல்டு சிஸ்டம், அங்கங்கே நம்ம அப்படியே நிலத்தை பிடிச்சி வச்சு நம்ம இவங்கள ஆட்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபார்மேட் அங்கே உடைய ஆரம்பிக்குது. இதை இவர் கவனிக்கிறாரு. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம இவரை ஆப்போஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இவர் நினைக்கும் போது, இவர் நம்ம டான் ஃபேப்ரிசியனுடைய சகோதரியினுடைய பையன் டான்க்ரெடி அப்படின்ற ஒரு யங் மேன், இவனுக்கு உலக அரசியல் தெரியும், நல்லா படித்த பையன். ஆனால் இவனுக்கு இங்கே ஒரு மாற்றம் வந்துட்டுருக்கு, இன்னொரு ஃபோர்ஸ் இங்கே உருவாகுறாங்க, நம்மளை தாண்டி இங்கே ஒரு அரசியல் சக்தி இங்கே உருவாகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இவங்களை நம்ம முழுசாக நம்ம வந்து எதிர்த்தோம் அப்படின்னா மக்கள் நம்ம மேலே கோவப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டாக்டிக்ஸ் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, நம்ம கரிபால்டி கூட நம்ம சேர்ற மாதிரி சேரலாம். எப்படி, இவன் நம்மளுடைய எதிரி, ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இவன் கூட அப்படியே அனுசரித்து போகிற மாதிரி போயிட்டு நம்ம இவனை கவுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பையன் வந்து யோசிப்பான், டான்க்ரெடி. இதுக்கு டான் ஃபேப்ரிசியோவுக்கு பிடிக்காது இந்த ஐடியா. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டான்க்ரெடி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார். இஃப் யூ வாண்ட் திங்ஸ் டு ஸ்டே ஆஸ் தே ஆர், திங்ஸ் வில் ஹாவ் டு சேஞ்ச். இந்த ஃப்ரேஸை கொஞ்சம் கவனிங்க. இஃப் யூ வாண்ட் திங்ஸ் டு ஸ்டே ஆஸ் தே ஆர், இங்கே இருக்கிற இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்மளே இந்த லேண்டை பிரிச்சுக்கிட்டு நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, வேற யாரையுமே இன்னொருத்தன் நம்மளை சேலஞ்ச் பண்ண இங்கே ஒருத்தன் இல்லை. அப்போ நம்ம மட்டுமே இங்கே ஆட்சி பண்ணணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் திங்ஸ் டு ஸ்டே ஆஸ் தே ஆர், திங்ஸ் வில் ஹாவ் டு சேஞ்ச். நம்ம கொஞ்சம் மாற்றி அமைக்கணும், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம இங்கே மாற்றணும். எப்படி, நீங்கள் ஸ்டப்பானா இருந்தீங்கன்னா, இந்த பழைய முறையை பிடிச்சி நீங்கள் தொங்குனீங்கன்னா, இங்கே ஒரு வேவ் ஒன்று வருது, இங்கே ஒரு சுனாமி ஒன்று வருது. ஏன்னா நார்த்தில் உள்ள பல பகுதிகளை இவர் பிடிச்சிட்டாரு கரிபால்டி. நம்ம மட்டும் தான் மிஞ்சி இருக்கோம். இப்போ நம்ம இவன் கூட சேரலைன்னா, நம்ம இவன் கூட ஒத்து போகலைன்னா, இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நார்த்தில் உள்ளவங்களையும் பிடிச்சிட்டு வந்து நார்த்தில் உள்ளவங்களையும் இவன் கூட சேர்த்துக்கிட்டு இவன் நம்மளை மொத்தமாக காலி பண்ணுவான். அப்போ நம்மளுடைய இருப்பு இங்கே கேள்விக்குறியாக மாறும், நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸை இங்கே முடிஞ்சு போயிடும்னு சொல்லி இவன் பயப்படுவான். இந்த வார்த்தை என்னால் மறக்கவே முடியாத ஒரு வார்த்தை. எனக்கு இது வேணும், நான் இங்கே தான் இருப்பேன், நான் மட்டும் தான் ஆட்சி பண்ணுவேன், இந்த பவர் என் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா, நான் மட்டும் தான் மக்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, நான் இவன் கூட சேர்ற மாதிரி சேர்ந்து நான் இவனை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான மூவ் இவன் எடுப்பான் டான்க்ரெடி. மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிற மாதிரி நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அடியில் கீழே என்கிட்ட மட்டும்தான் அதிகாரம் இருக்கணும், நான் மட்டும்தான் அதிகாரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இவன் கூட சேர்ற மாதிரி சேரலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு வேவ் ஒன்று வருது, இதை நான் ஆப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றலைன்னா உங்களை மொத்தமாக இவன் முடிச்சு விட்ருவான். இந்த நாவல் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் நாவல்ஸ் ஆஃப் ஆல் டைம். இந்த படமும் நல்லாயிருக்கும், பட் நீங்கள் நாவல் படிக்கணும். இது உண்மை சம்பவம், இது முக்கியம். ஓகே, ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு காட்சியிலையும் ஒவ்வொரு வார்த்தையிலுமே இவங்க அரசியல் நகர்வு எப்படி ஒர்க் ஆகும், இந்த ஆளும் வர்க்கம் இவங்களுடைய அதிகாரத்தை இவங்க தக்க வைக்கிறதுக்காக இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, எவ்வளோ தூரம் வேணால் போவாங்க. அப்போ இவங்க யாருமே மக்களை ஆட்சி பண்ணணுன்றது இவங்க நோக்கம் இல்லை, அதிகாரத்தை இவங்க மட்டும் தான் வச்சுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் தான் இந்த நாவலை பேஸ் பண்ணி வந்த ஒரு ஃபேமஸான ஒரு ஃப்ரேஸ் லெப்பர்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியலில். இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை, லெப்பர்டிசம் சொல்லுவாங்க. தட் வேர்ட் கேம் ஃப்ரம் திஸ் நாவல், த லெப்பர்ட். வாட் இஸ் லெப்பர்டிசம் அப்படின்னா, சர்ஃபேஸில் இங்கே ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வந்துடுவோம் வெளியே மக்கள்கிட்ட நம்ம இப்படி காமிச்சிட்டு, ஆனால் அடியில் டீப்பில் யாருன்னா அந்த பவரை நான் தான் வச்சுருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு அதிகார வெறி, இதுக்கு பேர் தான் அந்த லெப்பர்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு மூவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான். அரசியலை அனுபவித்தவங்க யாருமே இவங்களுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களை தாண்டி ஒரு ஃபோர்ஸ் இங்கே வரும்போது இவங்களால் இதை ஏற்க முடியாது. அப்போ இன்றைக்கி திமுக அதிமுக கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, நடக்குமா அதுவும் எனக்கு தெரியாது, நடந்தால் நல்லதா அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் இப்படியும் அரசியலில் ஒரு கேம் இங்கே நடக்கும். ஓகே, இந்த கேம் சரியாக தவறா நம்ம இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மேண்டேட் இஸ் ஃபார் விஜய். ஓகே, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ. ஏன் சொல்கிறேன்னா, பீப்புள் இவங்க ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்காங்க,
ஆனால் விஜய் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, காங்கிரஸ் கட்சி இவர் உள்ளே கொண்டு வந்து சேர்த்த இந்த தவறு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி யாருக்காக ஓட்டு கேட்டாங்கன்னா, திமுக கட்சிக்காக ஓட்டு கேட்டு திமுக இவங்களுக்காக வேலை பார்த்தாங்க. அப்போ உங்களை கூட்டணியில் சேர்த்து உங்களுக்கு சீட்லாம் கொடுத்து உங்களை நம்பி உங்களுக்கு உட்கார வச்சா நீங்கள் பாட்டுக்கு அத்துட்டு போவீங்க. யார் ஏற்றுப்பாங்க? எலெக்ஷனுக்கு முன்னால் நிறைய முறை காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே அழைப்பு வந்துச்சு. ஆனால் இவங்க தான் இல்லைங்க நாங்கள் வந்து கொள்கை கூட்டணின்னு சொன்னாங்க. என்ன கொள்கை? ஒரு கொள்கையும் கிடையாது. அப்போ இன்றைக்கி இவங்க 2 பேர் வந்தாங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, இது மக்களுடைய கோபத்தை கண்டிப்பாக தூண்டும். ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ திமுகவில் உள்ளவங்கெல்லாம், முக்கியமாக விசிகாவில் உள்ளவங்க, டாக்டர் ஷர்மிளா முன்னாள் எம்எல்ஏவனுடைய மனைவி, இவங்க ஒரு போஸ்ட் போட்டு இதை அப்படியே மாற்றி விட்றாங்க. இது ஒரு ஹங் அசம்பிளியா? ஓகே, நோ ஒன் ஹேஸ் த மேண்டேட். ஓஹோ. அடுத்து கீழே 65% மக்கள் விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. 68 டிஎம்கே கூட்டணிக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. 73 ஃபார் என்டிஏ. விஜய்க்கு வந்த ஓட்டு 34.92. திமுகவுக்கு வந்த ஓட்டு 24.1. அதிமுகவுக்கு 21.2. ஓகே, இதான் உண்மை. இவங்க இப்படியே மாற்றி சொல்லி விஜயை பாருங்களேன், 100ல் 65 பேர் விஜய்க்கு எதிராக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படி இந்த நம்பரை நம்ம அதிகமாக காமிச்சிடலாம்ல. பாருப்பா 65% வேணான்னு சொல்லிட்டாங்க. இது உண்மைதான். ஆனால் ஃப்ரேமிங், செலக்டிவ் ஃப்ரேமிங், நம்ம எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். இது ஹங் அசம்பிளிலாம் கிடையாது. விஜய்க்கு பெரும்பான்மை உண்டு. விஜய் வந்துட்டா அப்படியே தமிழ்நாடு அப்படியே மாறுமானா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படின்றவர் எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல், முதல்ல அவர்கிட்ட கொள்கை கிடையாது. இவர் கூட வந்தவங்க யாருக்குமே கொள்கை கிடையாது. இவங்க ஒரு ஃபேன் பேஸ் ஆக்டிவிசம் பண்ணி இந்த ஃபேன் பேஸை வச்சு இவங்க உள்ளே வந்திருக்காங்க. இதுதான் உண்மை. அதுவும் இவர் காங்கிரஸ் எல்லாம் உள்ளே சேர்க்குறத பார்க்குறப்போ இது ஒரு கொள்கையே இல்லை. யார் வேணால் வாங்க, நான் உங்களை சேர்த்துக்கிறேன், எனக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பார்வை அவருக்கு உண்டு. அதே மாதிரி விஜய் இங்கே வந்துட்டாருன்னா எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறுமானா அப்படியும் இல்லை. ஓகே, வழக்கமான ஆட்சி தான். ஏன்னா இவர் ஒன்றும் ஒரு மாற்று சக்தியாக இங்கே இல்லை. அப்படின்னாலுமே மக்கள் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற ஃபேக்டை நம்ம முதல்ல மதிக்கணும். ஓகே, விஜய் ஹி ஹாஸ் மேட் சம் மிஸ்டேக்ஸ், இது உண்மை. ஆனால் ஆட்சி அமைக்கிற உரிமை அவருக்கு உண்டு. ஆனால் இவரை காலி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் 2 பேர் வந்தீங்கன்னா இட்ஸ் அ பாம்ஷெல். மக்கள் இதை ஏற்க மாட்டாங்க. இருந்தாலும் ஆளும் வர்க்கம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி இதுக்கு பேர் என்ன, லெப்பர்டிசம் அப்படின்ற ஒரு அரசியல் தத்துவம், அரசியல் முறை, அரசியல் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி மார்னிங் இந்த நாவலுடைய கவர் இதை நான் போஸ்ட் பண்ணேன். அந்த சிறுத்தை படம் இருக்கும். மக்கள்லாம் பார்த்துட்டு நான் சிறுத்தையை பேசுகிறேன், விசிகாவை பேசுகிறேன்னு நினச்சிட்டிங்க. இல்லை, நான் பேச நினச்சது இந்த நாவல். நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வந்தாங்கன்னா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, இது எப்படி போகும் இது எனக்கு தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஓல்டு சிஸ்டம் இருக்கு இல்லையா, பழைய சிஸ்டம் 59 ஆண்டுகள் இங்கே ஆட்சி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஓல்டு சிஸ்டம் எல்லாம் வெளியே இருந்து ஒரு ஃபோர்ஸ் வர்றப்போ இதை அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை ரீஆர்கனைஸ் பண்ணிப்பாங்க. இவங்கெல்லாம் இப்படி, நான் இப்படி, எனக்கு ஒரு கொள்கை, உனக்கு ஒரு கொள்கை அப்படின்னு இவங்க வெளியே சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே இவங்க ஒரு ரீஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு they want to survive. இதுக்கு இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. மக்கள் இவங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ரைட்? நன்றி.